ரியல்மி 15T நல்லா இருக்கா இல்லையா, இது யாருக்கான ஃபோன் அப்படின்றது பார்க்கலாம். இப்போயே சொல்லிடுறேன், நீங்கள் ஹை லெவல் கேமர் யூஸர், ப்ராசஸருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க, எனக்கு மல்டி டாஸ்கிங் மாதிரி ரொம்ப ஹெவி டாஸ்க் பண்ணுவீங்க, பேக்ரவுண்டில் 4-5 ஆப் ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ப்ரோ லாஸ்ட்டில் மொக்க ப்ராசஸர் கொடுத்துட்டாங்களே ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு ஆரம்பமே ஸ்கிப் பண்ணுறது பெட்ரு. இல்லைனா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் என்ன போட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் திட்டுவீங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோன் ரியல்மி 15T என்ன மாதிரி ஃபோன், எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இதில் என்ன பெரிய ஹைலைட்டாக ரியல்மி சொல்கிறாங்க அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்பிளேஸ் பார்க்கும்போது அவுட்டோரில் உண்மையிலே பெட்டராகவே இருக்குங்க. ரியல்மி இதை 4R டிசைன் சொல்கிறாங்க, 4 ரவுண்டர் கார்னர். உண்மையிலே 4 சைட்லேயுமே ரவுண்டு கார்னர் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃபோனை வந்து ஒரு 6.57 இன்ச்சில் 4000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்து 120 Hz கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 93% கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த ஃபோன் டிஸ்பிளே தாறுமாறாக இருக்குது. பட் ஆனால் 4K சப்போர்ட் இருக்கா? கிடையாது. ஆனால் வேறு என்ன இருக்குது, இந்த ரேட்டுக்கு இந்த கூகுள் பிக்சல் இன்ன வரைக்குமே இந்த 9A சீரிஸில் அவ்வளோ மட்டமான பெஜில் தராங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஸ்பிளே பற்றி மேலும் சில பார்க்கலாம். கேமரா வைஸ் பார்க்கும்போது இந்த பேக்கில் 50 MP, ஃப்ரண்ட்டில் 50 MP கொடுத்துருக்காங்க. அது இந்த ஃபோனில் வந்து ரொம்ப இந்த செக்மெண்ட்டில் யாரும் 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்டில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேக்கில் இருக்கிற 50 மெகா பிக்சல் ஓரளவுக்கு டீசெண்டாக தாங்க இருக்குது. இது பயங்கரமாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்பவே இதே டீசெண்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற 50 மெகா பிக்சல் கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் விவோ மாதிரிலாம் இது பாலிஷ் பண்ணிலாம் கொடுக்கல, ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்கு. வீடியோ குவாலிட்டிஸ் பார்க்கும்போது பேக்கில் ஃப்ரண்ட்டில் 4K 60fps வீடியோ எடுத்துக்கலாம். பேக்கில் ப்ரைமரி கேமராவில் உங்களுக்கு 4K 60fps வீடியோ எடுத்துக்கலாம். வீடியோ ஸ்டெபிலிட்டி ஓகே. இதில் இருக்கிற இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ், எக்ஸாம்பிள் நீங்கள் ரியல்மியில் வந்து ப்ரீமியம் மாடலில் கொடுத்த அந்த ஏஐ எடிட் ஜீனி, ஒரு நிமிஷம் ஏஐ எடிட் ஜீனி இருக்கா, ஜஸ்ட் இல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆட் ஆன் சன்கிளாஸஸ் இல்லை வந்து கேப்பு இல்லை மாஸ்க் போடணும் அப்படின்னா உடனே அது மாறிடுது. இப்போ இது எப்படி லைவாகவே ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சேஞ்ச் டிஷர்ட் கலர் ஒயிட். ஓகே, இது கண்டிப்பாக வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணணும், இல்லைனா ஒரு 5G சிம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பெக்டராக தான் இருக்குது. ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்த ஃபோனில் கொடுத்தது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயந்தான். ஸ்கிப் திங்கிங் ஆக்சுவலாக அது என்ன வரப்போது உங்களுக்கு சொல்லிடுறாங்க, பட் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரே செகண்ட் எப்படி இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்களா எல்லாம் பார்க்கலாம். நெட்டு உண்மையிலே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வேணும் போல். பார்க்கலாம். சேஞ்ச் டிஷர்ட் கலர் ஒயிட் போட்டிருக்கேன், எந்த அளவுக்கு அதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ப்ராசஸ்லேயே இருக்குது, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுட்டு ஓகே. ஒரே நிமிஷம், நாட் பேட், நல்லாவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இந்த என்னதுப்பா நடுவில் டேக் மாதிரி தொங்குது. ஓகே, அந்த காலர் தான் ரொம்ப ஒயிட்டாக காமிக்குது. ஓகே தான். பிஃபோர் ஆஃப்டர் ஓகே. ஏஐடிஜினி இன்பில்டாகவே இருக்குது. மற்றபடி ரியல்மியில் கொடுத்த ஏஐ 2.1 ஏஐ எரேசர் எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் சேஞ்சு கலர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சேஞ்சு டிஷர்ட்டு மாஸ்க் ஆட் பண்ணலாம், ஒரு செலிபிரிட்டி ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கேமராலாம் கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து டீசெண்டாக தான், இந்த ரேட்டுக்கு உண்மையில் நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது காம்பேக்ட் சைஸ், அதுக்கு நான் கண்டிப்பாக வரத்துவேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ். ப்ராசஸர் வைஸ் டைமென்சிட்டி 6400 மேக்ஸ்னு ஒரு சிப் செட் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு கால் பேசுகிறதுக்கு, ஒரு ஹாட்ஸ்பாட் யூஸ், லைட்டு கேமரா, ஒரு லைட் ஏஐ ஃபீச்சர்ஸ், ஒரு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்கு ஓகே. கேம் யூஸர் நாட் ரெக்கமெண்டட், கேமரா யூஸர் நாட் ரெக்கமெண்டட், ஹெவி டாஸ்கிங் நாட் ரெக்கமெண்டட். இந்த ஒரு ஃபோன் பட்ஜெட் ப்ளஸ் ஒரு ஆல்ரவுண்டரில் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் மொக்க தான் நானே சொல்கிறேன். அதர்வைஸ் பார்க்கும்போது IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் இந்த செக்மெண்ட்டில் ஓகே தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 50-50, பேட்ரி ப்ளஸ் சார்ஜர் அது கண்டிப்பாக வர. இந்த சைஸ் 6.57 இன்ச்சில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் கேமிங் யூஸர் கிடையாது, ரொம்ப ஹெவி லெவலில் கேமரா யூஸரும் கிடையாது, அதை அவாய்ட் பண்ணுறேங்க. இதை பற்றி ரொம்ப பேசவும் முடியல, ஏன்னா கேம் யூஸருக்கு மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றபடி லைட் யூஸருக்கு ஒரு காம்பேக்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே இது ஒர்த்து, நல்ல ஃபோன் தான். அடுத்து இந்த ஃபோனில் இருக்கிற பெரிய ஸ்பெஷாலிட்டி அதை பார்க்கலாம் வாங்க. உங்கள் ஃபேவரட் கலர் எதுன்னு சொல்லுங்கள். சில பேருக்கு இந்த ஒயிட் பிடிச்சிருக்கோம், பட் அந்த சூட் ஐட்டமே இருக்குல்ல பிளாக், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க ரொம்ப ரியலாக ஐஃபோன் மாதிரியே இருக்குது. மொத்தம் 3 கலர் ரியல்மியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோயிங் சில்வர், சில்க் ப்ளூ,
சூட் டைட்டானியம். ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட இல்லை, பார்க்கவே இது ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது. சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஹைலைட்டு இந்த 7.79 mm ஜஸ்ட்டு 181 கிராமில் இந்த காம்பேக்ட் சைஸில் 7000 mAh டைட்டன் பேட்ரி. பெரிய ஹைலைட்டு அதாங்க. 7000 mAh பேட்ரி கொடுத்து 60 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் ஆனால் உங்களுக்கு 80 வாட் சார்ஜர் வரும், பட் 60 வாட் சார்ஜர் சப்போர்ட் ஆகும். அது சூப்பர் டெக்னாலஜி. சார்ஜர் வைஸ் ரியல்மி, ஓப்போ, ஒன் ப்ளஸ் மூணுமே தான் யூஸ் பண்ணுறாங்க. சார்ஜரில் குறை சொல்ல முடியாது. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சரி, பேட்ரி பேக்கப்பும் தாறுமாறாக இருக்கும் என்னபடி. ஏன்னா இது வந்து ஒரு கேமிங் யூஸரும் கிடையாது, கேம் ஆடுறவங்களும் கிடையாது. இதை வச்சுருக்கவங்க ஒரு கால் பேசலாம், மெசேஜ், வாட்ஸ்அப்ஸு, டே டு டே யூசேஜில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இந்த ஃபோன் ஒர்த்து தான். ஏஐ ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாவே இருக்குது. பேட்ரி பேக்கப்பு எனக்கு தெரிஞ்சு கம்பெனி மூணு நாள் சொன்னால் எனக்கு ஒரு 1.5 நாள் கிட்ட 2 days கிட்ட பேட்டரி நிற்கும். இது ரியல்மி UI 6.2 வருது. அது இல்லாமல் இல்லை IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவே பார்க்கும்போது இல்லை IP66, IP68, IP69 கொடுத்துருக்காங்க. ரொம்ப உண்மையிலே இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது. ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஃபோன் தான், பட் ஒயர் எக்ஸ்டர்ட் போட முடியாது. ஓகேங்களா? என்ன IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்களே. அதுவே பார்க்கும்போது டபுள் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்கு. கீழே மேலே டபுள் ஸ்பீக்கரில் வரும். இது வந்து ஹைப்ரிட் ஸ்லாட். ஆக்சுவலாக 2 சிம் போடலாம், இல்லை ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு, அந்த மாதிரி ஆப்ஷன் போட்டுக்கலாம். அதுவே பார்க்கும்போது இந்த வந்து VC கூலிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 6050 கிட்ட VC கூலிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு என்னங்க இருக்குது? ஹை லெவலில் ப்ராசஸர் இருக்கா, இல்லை ஹை லெவலில் நம்ம கேமரா வீடியோ எடுக்க போகிறோமா? எதுவுமே இல்லை. ஒரு டே டு யூசேஜுக்கு ஓகே தான். ஹீட்டிங் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணல. எனக்கு இந்த கலர் ஒருத்தருக்கும் இந்த கலர் பிடிக்கும். யாருக்கு என்ன கலர் பிடிச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் வந்து கேமரா பார்த்தாச்சு, ப்ராசஸரை பற்றி பேசியாச்சு, வீடியோ பற்றி பேசியாச்சு. வேறு என்ன அப்படின்னா அடுத்து நம்ம இந்த ஃபோனை பற்றி வாங்கலாமா வேணாவா, யாருக்கான யூஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, லாஸ்ட்டாக பார்த்தோன்னா இந்த ஃபோன் இந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டால், நான் சொன்னல காம்பேக்ட் ஃபோனில் இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதனால இது ஒர்த்து. பட் இந்த ஃபோனு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்து கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காம்பேக்ட் ஃபோனு எனக்கு எல்லாமே வேணுன்றவங்களுக்கு ஒர்த்து. வேறு இந்த ஃபோனில் வந்து ஹை லெவலில் பர்ஃபார்மன்ஸ் உள்ள நிறைய ஃபோன் இருக்குது. இதுக்கு ஆல்ரெண்டாக பார்த்தீங்கன்னா நத்திங்கோட CMF ஃபோன் 2 நல்லாயிருக்கு. அப்புறமேட்டு ரியல்மியில் P4 சூப்பராக இருக்குது. P3 நல்லாயிருக்கு. அப்புறம் ஒன் ப்ளஸில் நாட் C5 ஆஃபர்லாம் போட்டால் கிட்டத்தட்ட 21-22 ரூபா வரும். சாம்சங்கில் நடுவில் இப்போ பிக் பில்லியனில் A35 20,000 கிடைக்குது. போக்கோ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். MI Redmi 15 ஓகே தான். வேறு என்ன ஓப்போவில் சொல்கிற அளவுக்கு இல்லை இந்த செக்மெண்ட்டில். அதுவேஸ் பார்க்கும்போது IQ பெட்டராக இருக்கும். நீங்களே இந்த ரேட்டுக்கு வேறு எதாவது பெட்டராக இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் இதோட ஆப்ஷன்ஸ் வேறு. காம்பேக்ட் ஃபோன் யூஸருக்கு ஒன்லி. பை கைஸ். ஓகேங்க, இதாங்க ரியல்மி 15T. இது வந்து ஒரு 6.57 இன்ச்சு. நல்லா கேட்டுக்கோங்க, தெளிவாக கேட்டுக்கோங்க. திருப்பி என்ன வந்து கமெண்டில் போட்டு புரட்டி எடுக்காதீங்க. இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஓப்போ Reno 13, 14 இருக்குது, பட் 35-40 கிட்ட வருது. ஐவேஸ் பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் 13s அது ரேட் 55,000 ரூபா. X200 Pro அது ரேட் அதிகம். இந்த ஃபோன் வந்து ஒரு சின்ன சைஸில் காம்பேக்டில் நான் கால்ஸ் அதிகமாக பேசுவேன், எனக்கு பெஸ்ட்டு பேட்டரி பேக்கப் வேணும், எனக்கு IP ரேட்டிங் வேணும், ப்ளஸ் எனக்கு கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும், பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் பாக்ஸில் எனக்கு இருக்கணும், வித் வாட்டர் ப்ரூஃபோட வேணும், டபுள் ஸ்பீக்கர், அந்த மாதிரி யூஸருக்கு ஓகே. இது வந்து ஒரு ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் கிடையாது. இது ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃபோனும் கிடையாது. கேமிங் யூஸர் சுத்தமாக இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆட முடியாது சொல்ல, பட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. கூலிங் சிஸ்டம் நல்லாவே இருக்குது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ரியல்மி வந்து இந்த வாட்டி என்ன ஃபோக்கஸ்னால், ரொம்ப நாள் கழித்து ப்ராசஸரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும், பட் ஆனால் ஒரு உருப்படியான காரியம் சைஸை சின்னது பண்ணியிருக்காங்க. 6.57 இன்ச்சில் காம்பேக்ட் ஃபோன் நம்மளுக்கு இப்போ ஆட் ஆனால் ஒரு ரியல்மியில் ஒரு மாடல் இருக்குது. 21,000 கார்டு ஆஃபர்ஸ்லாம் போட்டால் அரௌண்ட் ஒரு 19,000 வாங்கிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு IR பிளாஸ்டர் கொடுத்துட்றாங்க, டபுள் ஸ்பீக்கர் இருக்குது, கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 50-50, இந்த AI ஜினி ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க, IP69 கொடுத்துட்றாங்க, பேட்டரி 7000 mAh பாக்ஸ் 60 வாட் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோன் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த பெசிலும் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பெசில். அதர்ஸ் பார்க்கும்போது நீங்கள் தான் சொல்லணும் வாங்கலாமா வேணாமான்ட்டு. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் கேம் யூஸர் கேமரா யூஸர் கிடையாது. ஒரு லைட் யூஸர், காம்பேக்டில் ஃபோன் வேணும், பேட்டரி பெட்டராக இருக்கணும், IR பிளாஸ்டர் வேணும், வாட்டர் ப்ரூஃப் வேணும், ஃபோன் எனக்கு சின்னதாக தான் இருக்கணும், எனக்கு ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் இது மாதிரிலாம் பார்ப்பேன், கால்ஸ் அதிகமாக வரணும், ஓகே. இதுக்கப்புறம் இதை வாங்கலாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது வேல்யூ ஃபார் மணி ஆல்சோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பேன். ஓகே கைஸ், பாய். நான் டேக் யூ போ. வீடியோ பார்க்குற மாதிரி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை கைஸ்.